லைகா புரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா? திரு செல்வம், நிலை மாறி இருக்கிறது, உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கோம், சொல்லுங்க. அதாவது இது மகிழ்ச்சிங்கிறத விட இதான் யதார்த்தம். அதாவது கருத்து கணிப்புகள் வந்து 1 லட்சம் ஒரு சட்டமன்ற தொகுதியில 2 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அந்த 2 லட்சம் வாக்காளர்களில் 200 பேரை சந்திச்சு கருத்து கணிப்புகளை எடுத்து அதை வந்து ஒரு தொழிலாக செய்கிற அத கருத்து கணிப்பு நிபுணர்கள் எல்லாம் வந்து தோற்று போறாங்க. அதுக்கு உதாரணம், கடந்த காலத்துல எங்க மேல 2014 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட பாரதிய ஜனதா கட்சி ஒரு 360 இடம் 370 இடம் ஜெயிச்சிரும் அப்படிலாம் சொன்னாங்க. அதை நாங்களும் நம்பினோம். ஆக கருத்து கணிப்புகள் வந்து இனி வரக்கூடிய காலங்களில் கருத்து கணிப்புகளுக்கு வேலை இல்லை. தம்பி விளாடிமிர் கொஞ்சம் பொறுங்க. இல்ல சொன்னாங்களான்னு சொல்றாரு, வேற ஒண்ணும் இல்ல. கருத்து கணிப்புகள் அவங்களா சொன்னாங்களா, யாரோ சொல்லி சொன்னாங்களான்னு கேக்குறாரு. அது அவருடைய சுதந்திரத்துக்குள்ள நான் கருத்து சுதந்திரத்துக்குள்ள நான் போக விரும்பல. ஏன்னா தம்பி கொஞ்ச நேரம் கனவு கண்டுகிட்டே இருக்கட்டும், அதனால ஒண்ணு இல்ல. இன்னொன்னு, இந்த கருத்து கணிப்புகளை தவிர்த்து விட்டு இப்போ நாம உட்கார்ந்து சித்தாந்த ரீதியாக கூட மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரு கட்சி ஆட்சியில் இருந்தால் நல்லது என்கிற சிந்தனை போக்கு வந்திருக்கிறது. சரி, இங்க ஹரியானால வந்திருக்க, ஏன் ஜம்மு காஷ்மீர்ல வரலைன்னு ஒருவேளை நீங்க கேட்கலாம். கேட்டீங்கன்னு சொன்னா ஆர்டிகல் 370 என்கிற அந்த பிரிவை, அதாவது ஜம்மு காஷ்மீர்ல நடந்த மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல் ஆர்டிகல் 370 அரசியல் சட்டத்தோட 370வது பிரிவை நீக்கிய பிறகு அங்கே தீவிரவாதம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. இரண்டாவது வந்து, ஏன் கடந்த காலங்கள்ல வெறும் 13% வாக்குகள், ஏன் வெறும் 8% வாக்குகள் பதிவான காலங்கள் கூட உண்டு. ஆனால் இன்றைக்கு 63.88%, ஏறக்குறைய 64% மக்கள் வாக்குச்சாவடிக்கு சுதந்திரமாக வந்து நம்பிக்கையோடு வாக்களித்திருக்கிறார்கள். ஒண்ணு. இரண்டாவது, ஜம்மு காஷ்மீர்ல கூட பொதுவா சொல்லுவாங்க, வாக்கு சதவீதம் அதிகமாக இருந்தால் ஆட்சியாளர்கள் மீதான அதிருப்தி, அதுக்காக தான் அப்படி வருவாங்கன்னு சொல்லுவாங்க. 10 ஆண்டுகளா தேர்தல் நடத்தப்படவில்லை என்றாலும் கூட, குடியரசுத் தலைவர் ஆட்சி இருந்தாலும் கூட மத்திய ஆட்சி தான். அப்ப மத்திய ஆட்சி மீதான கோபத்தினால அதிகமா வந்து வாக்களிச்சாங்கன்னு எடுத்துக்கலாமா? அப்படி நான் ஒண்ணு சொல்லிடுறேன். இன்னொன்னு, அங்க பாரதிய ஜனதா கட்சி தனித்து போட்டியிட்டது. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அதான் இந்தியா கூட்டணி என்கிற பெயரில் தேசிய மாநாட்டு கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் சேர்ந்து போட்டியிட்டாங்க. ஆனாலும் கூட அங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, அதாவது ஒரு தனிப்பட்ட பெரும்பான்மை பெற்ற கட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா, தனிப்பெரும் கட்சி எதுன்னு கேட்டா அங்கேயும் பாரதிய ஜனதா கட்சி தான் தனிப்பெரும் கட்சி. அதனால நீங்க வந்து இது எங்களை பொறுத்தவரையில முன்னிலை மாறிட்டு இருக்கு, இன்னும் முடிவுகள் வரல. நம்ம முடிவுகள் முன்ன பின்ன போயிட்டு இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசுவோம். செல்வம், உங்க நிறைய நேரம் இருக்கு, முடிவுகள் அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கு. நிறைய திருப்பங்களையும் இந்த தேர்தல் முடிவுகளை நம்ம பார்க்க முடிகிறது. ஹரியானாவாக இருக்கட்டும், ஜம்மு காஷ்மீராக இருக்கட்டும், இந்த தேர்தல் என்பது 4 ஆண்டு கால ஆட்சியின் மீதான ஒரு மதிப்பீடாகவும் பார்க்கப்பட்டது. செல்வம், சோசியல் இன்ஜினியரிங் என்பதெல்லாம் தேர்தலுக்காக பாஜக பயன்படுத்துகிற வார்த்தை. தேர்தல் வெற்றிக்காக மட்டும்தான். உள்ளபடியே ஒரு சமூக நீதி என்பதை இடஒதுக்கீடு என்று பார்க்கின்ற பொழுது எதிரான நிலைப்பாட்டில் தான் பாஜக இருந்து வந்திருக்கிறது. அதையும் கடந்து இன்றைக்கு ஒரு 500 வாக்குகள் தான் 51 தொகுதிகளில் தீர்மானிக்கும் இடமாக முன்ன பின்ன இருந்துட்டு இருக்கிற சூழலில் காங்கிரஸ் கூட்டணி நிச்சயமாக சமூக நீதியை, இடஒதுக்கீட்டை உயர்த்தி பிடிக்கிற காங்கிரஸ் வந்து நிச்சயமாக முன்னிலைக்கு வரும், வெற்றி பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையை ராஜீவ்காந்தி சொல்றார். நண்பர் ராஜீவ்காந்தி வந்து அரசியலை உற்று பார்க்கிறவர் தான். இருந்தாலும் இந்த அரங்கத்துல, விவாத அரங்கத்துல கடைசி வரையும், அதான் யுத்த காலத்துல வந்து கடைசி வரையும் நம்பிக்கை இழக்காம இருக்கிறது தானே ஒரு வீரனுக்கு ஒரு அழகு. அது இருந்தா நண்பர் ராஜீவ்காந்தி அவர்கள் கடைசி வரையும் இல்ல ஒரு நிமிஷம், அதாவது நீங்க அரங்கத்துல பேசுற எனக்கு கேட்கல, இருந்தாலும் சொல்றேன். இல்ல, நீங்க சொன்ன கருத்துக்கு நன்றி சொல்றாரு. இருக்கட்டும். ஆனாலும் கூட ஜனநாயகத்துல ஒரு இடம், அதாவது 51 இடங்கள் பெற்றவர் சட்டமன்றத்திற்கு போவார், 49 எண்ணிக்கை பெற்றவர் வெளியே இருப்பாரு. அதனால எவ்வளவு வாக்குகள் வித்தியாசம் என்னங்கிறதெல்லாம் நாம வந்து
ஒரு மன ஆறுதலுக்காக பேசிக்கிறது அல்லது அடுத்த களத்தை நாம் அமைப்பதற்காக இப்பொழுதே நம்மை தேர்தல் படுத்திக்கிறதா இருக்கும். அதனால அது ஒரு பக்கம். நான் இன்னும் என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் திட்டமிட்டு நடத்திய பிரச்சாரம், அதாவது ஹரியானால விவசாயிகளுக்கு எதிராக இருக்கிறார்கள், விளையாட்டு வீரர்களுக்கு எதிராக இருக்கிறார்கள், இன்னும் விளையாட்டு வீரர்களிலேயே அதிலே ஒரு வீராங்கனையை கூட தேர்தல் களத்தில் நின்று அவரே கூட பின்னடைவில் இருக்கிறதாக செய்தி வருது. அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, மத்தியில பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியை இன்னும் சொல்ல போனீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை உலகம் முழுக்க இருக்கிற தலைவர்கள் கொண்டாடுகிறார்கள், மதிக்கிறார். மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவராக இன்னும் கூட சமீபத்தில் எனக்கு நினைவுல ஒரு நாட்டினுடைய அதிபரை கூட பிரதமர் நரேந்திர மோடியை நீங்கள் பாதுகாக்க வேண்டும், அவரை கொண்டாட வேண்டும், அவரை ஆதரிக்கணும்னு சொல்லி வேறொரு நாட்டினுடைய தலைவர் சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய நாட்டினுடைய தலைவர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு உலகத்தில் மிகப்பெரிய செல்வாக்கு பெற்று இருக்கிறார். அந்த செல்வாக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த செல்வாக்கு இந்தியாவை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்கு பயன்படும். நான் என்ன சொல்றேன், சமூக நீதி இது எங்க பாதிக்கப்பட்டிருக்கு? எங்க சமூக நீதி இப்ப தமிழ்நாட்டுல இருக்கு. நானும் ராஜீவ் காந்தி யாரு என்ன ஜாதின்னு தெரியாது, ஆனாலும் அண்ணன் தம்பியாகத்தான் இருக்கும். நானும் மகேஸ்வரன் சாரும் அண்ணன் தம்பியா இருக்கும், நானும் ரவீந்திர அண்ணாச்சி அண்ணன் தம்பியா இருக்கும். நமக்குள்ள என்ன சார் பிரச்சனை? இவங்களுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுக அதத்தான் ராஜீவ்காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்படி இருக்கிற இந்த மாநிலத்துலதான், அப்படி இருக்கிற இடத்துலதான் இவங்கள் வேறு ஒரு சமூகத்தையோ சாதியையோ சொல்லி பிளவுபடுத்துகிறார்கள். அந்த பிளவுவாத அரசியலை முன்னெடுத்து தான் இது போன்ற ஒரு வெற்றியான நிலைக்கு வர்றாங்கிறது. செல்வன் என்ன சாதி எனக்கு தெரியாது, ஆனாலும் கொள்கை ரீதியாக தான் செல்வனோட முரண்படன ஒழிய அண்ணன் எனக்கு அண்ணன் தான், உங்களை தம்பி தான், எந்த மாற்று கருத்து இல்லை. இந்த சகோதரத்துவம் வட மாநிலங்கள் இருக்கா இல்லை நீங்கள் ஆளுகிற மாநிலங்கள் இருக்கான்னு சொன்னீங்கன்னா எங்கள் மகிழ்ச்சின்னு. அதான் தத்துவ மாற்றம் நாங்கள் சொல்கிறோம். ஒரு தத்துவம் நீண்ட ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் இருக்கிறது. மாற்று கருத்து பேசினாலும் அவரை அண்ணன் தம்பியாக பார்ப்போம் அவங்க அந்த தத்துவ மாற்றம் தான். மாற்று கருத்து பேசிய செல்வம் தொடரட்டும். செல்வம் தொடரும். இந்த தத்துவார்த்த, அதாவது சமூக நீதியை பாதுகாக்கிற இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி என்று ஒத்துக்கொண்ட காரணத்தால் தான் இவ்வளவு பெரிய மிகப்பெரிய எதிர்த்தாக்குதல் இல்லைன்னா பொய் பிரச்சாரம் கட்டவிழ்த்து விடப்பட்ட ஹரியானால இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றி. அன்றைக்கு இன்னும் சொல்ல போனீங்கன்னா, ஊடகங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சியின் மீது மிகப்பெரிய தாக்குதல். 10 இடங்கள் ஜெயிக்க மாட்டாங்க, 15 இடம் ஜெயிக்க மாட்டாங்கன்றாங்க. இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுகிறது என்று சொன்னால், அந்த மக்கள் இந்த எதிர்கட்சிகளுடைய வேண்டாத பொய் பிரச்சாரத்தை ஒத்துக்கொள்ளவில்லை. எதிர்கட்சிகள் கட்டவிழ்த்து விடுகிற ஜாதியவாதம் மதவாதத்தை மக்கள் ஒத்துக்கொள்ளவில்லை என்று இதான் பிரச்சனை. அதான் புரிதலா நம்ம எடுத்துக்கணும். 2வது, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஆர்டிகல் 370 இருக்கு பாருங்க, அதை எடுத்ததை அந்த மக்கள் ஒத்துக்கொண்டார்கள். அதாவது அரசியல் சட்டத்தினுடைய 370வது பிரிவை நீக்கிய பிறகு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல மக்கள் பாதுகாப்பாக சுதந்திரமாக இருப்பதை உணர்கிறார்கள். அதனுடைய விளைவுதான் தனிப்பெருங்கட்சியாக, தனிப்பட்ட கட்சி, அதாவது ஒரு தனித்து பெரும்பான்மை பெறுகிற கட்சியாக, ஆட்சி அதிகாரத்தை பெறுகிற கட்சியாக சொல்லல, தனி கட்சியில பெரிய கட்சியாக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா அதுக்கு காரணம் இதுதான். அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கூட நெறியாளர் கூட மரியாதைக்குரிய அண்ணன் மகேஸ்வரன் கூட நீங்க இடையில இரட்டை இன்ஜின் ஆட்சி அப்படின்னு சொன்னீங்க. இரட்டை இன்ஜின் ஆட்சி வந்தா நல்லதுதானே சார்? 2 இன்ஜின் இருந்தா வேகமா ஓடும்ல ரயில் வேகமா ஓடுறதுக்கு, அல்லது கார் வேகமா ஓடுறதுக்கு, பிளைட் வேகமா ஓடுறதுக்கு 2 இன்ஜின் இருந்தா நல்லதுதான். அதனால இரட்டை இன்ஜின் அந்த அரசாங்கம் அமையுமானால் பாரதிய ஜனதா கட்சிக்கு மத்தியிலும் பாரதிய ஜனதா கட்சி, ஹரியானாவிலும் பாரதிய ஜனதா கட்சி, மத்தியிலும் பாரதிய ஜனதா கட்சி, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பாரதிய ஜனதா கட்சி, இப்படி ஒரு ஆட்சி அமையுமானால் அந்த மாநில மக்களுக்கு நல்ல திட்டங்கள் வேகமாக கிடைக்கும். அதனால நீங்க தயவு செய்து பேசலாம். கட்டாயிட்ட இல்ல